worries, guys. Okay. So the funda of this session is that நீங்க இத கத்துக்கிட்டு போணும் அவ்வளவுதான் இல்ல. Be it in any language. At the end of the day, if you can work on it, that will be fine. Correct? So no worries. We can have the session in Tamil and English as well. Okay. So எல்லாருமே லினக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா சிஸ்டம்ல? எஸ் மேம் பண்ணிட்டோம் மேம். பண்ணிட்டீங்களா? ஓகே. நீங்க வந்து இப்ப ஜாயின் பண்ணது எதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க கைஸ்? நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து நீங்க போன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் சிஸ்டம்ல தான் மேம் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. மோஸ்ட்லி எல்லாரும் இப்ப சிஸ்டம்ல ஜாயின் பண்ணதுனால வாட் யூ கேன் டூ இஸ் தட் யூ கேன் do one thing. Simultaneously, you can work on the platform. Now, I will just, today's session will be basics of Linux. நீங்க வந்து லினக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த அளவுக்கு you are not having a good command on Linux systems. அப்படிதானே நீங்க சொன்னது? Yeah, yes ma'am. Okay. So, I'll share my screen now. We'll start the session. Okay. Is my screen visible? I hope it is visible. No. Yes, visible ma'am. Yeah. Okay. So நம்ம வந்து லினக்ஸோட பேசிக்ல இருந்து we can start. ஓகேவா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் அ விண்டோஸ் சிஸ்டம்னா, விண்டோஸ் சிஸ்டம்ல எவ்ரி திங் வில் பி இன் அன் ஐகான் ஃபார்மேட் இல்லையா? பட் வென் யூ ஆர் லுக்கிங் அட் அ லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், எவ்ரிதிங் வில் பி இன் இட்ஸ் லைக் யூர் சாட்டிங். வாட்ஸ்அப்ல நம்ம சாட் பண்ணுவோம்ல, ஸோ சாட் பண்ற என்விரான்மெண்ட் தான் வந்து லினக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து சே சம்ஒன் நோஸ் தமிழ் அப்படின்னா நம்ம தமிழ்ல தான் நம்ம அவங்களுக்கு பேசினா புரியும் இல்ல? அது மாதிரி இந்த சிஸ்டம்க்கு வந்து அவங்க வந்து லினக்ஸை வந்து டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லினக்ஸுக்கு ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எஸ் அப்படின்றதுக்கு யாருமே ஒய்இ எஸ்ன்னு எல்லாம் போடுறது இல்ல, எஸ்ன்னு ஒரு லெட்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லினக்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லினக்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஷார்ட் கட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லினக்ஸ்னா என்ன, கமெண்ட் லைன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டெர்மினல்னா என்ன, பேஷ்னா என்ன, ஒரு கமெண்டை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணலாம், சில பேசிக் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா கைஸ்? ஓகே மேம். சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொரு நோட்டு பார்க்க போறோம், RNA-seq டெக்னாலஜி. இது ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சைமல்டேனியஸா. சோ ஃபார் திஸ் செஷன், பிஃபோர் ஜம்பிங் இன் டு லினக்ஸ், நான் வந்து ஒரு சிலதை வந்து உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு போறேன்னு வைங்களேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த விண்டோஸ் என்விரான்மெண்ட்ல எல்லாமே ஐகான் ஃபார்மேட்ல இருக்கா? இப்ப நான் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து சர்ச் பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பவர் பாயிண்டே ஆக்சஸ் பண்ணணும்னா நான் பவர் பாயிண்ட்னு போட்டா போதும்ல. இது மாதிரி இருக்கிற சிஸ்டம், அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க எல்லாமே வந்து ஒரு ஐகான் ஃபார்மேட்ல, ஒரு கிளாக்னா வந்து ஒரு டைம் மாதிரி இருக்கிறது, ஒரு ஸ்னிப்பிங் டூல்னா அங்க கட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ஐகான் ஃபார்மேட்ல இருக்கும். இதே வந்து இப்ப நம்ம டைரக்டா வந்துட்டு பிபிடி எல்லாம் இல்லாம நான் டைரக்டாவே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு உபுண்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இப்படி ஒரு இது ஓபன் ஆகுதுல்ல, உங்களுக்கு தெரியுதா கைஸ் ஸ்கிரீன்ல இதெல்லாம்? எஸ் மேம், தெரியுது மேம். சோ இது வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. டெர்மினல்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வர்ஷா இருக்காங்க, வர்ஷா வந்து இப்ப யாஸ்மின் கூட பேசணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல பேசுறதுக்கு அந்த வாட்ஸ்அப் இஸ் an இன்டர்ஃபேஸ், ரைட்? அதே மாதிரி நான் வந்து ஒரு சில செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். செட் ஆஃப் கமெண்ட்ஸை வந்துட்டு நான் வந்து இந்த சிஸ்டம் கூட நான் பேசணும், நான் பேசுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து டெர்மினல். ஓகேவா? புரியுதா? ஓகே. சோ இப்ப நம்ம வந்து இந்த டெர்மினல்ல பேசிக்கா இதுகிட்ட எப்படி பேசணும், இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று என்னோட சிஸ்டம்ல இப்போ நான் கிரியேட் பண்ணேன். என்னோட டெஸ்க்டாப் பேஜ்ல போயிட்டு என்னோட டெஸ்க்டாப்ல இப்போ நான் என் டெஸ்க்டாப்ல இருக்கேன்.
இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், ரைட் கிளிக் பண்ணுவேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட் கட் இருந்துச்சுன்னா நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். சோ இப்ப வர்ஷா கிட்ட வந்து நான் வந்து சொல்றேன், வர்ஷா நீங்க வந்துட்டு ஒரு 1000 ஃபோல்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? எவ்வளவு நேரம் ஆகும் வர்ஷா? நம்ம ஒரு 1000 ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மேம்? அது இந்த டைம் ஆகதா மேம் செய்யும். ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா நமக்கு? ஒரு Yeah, 1000 yes, ma'am. ஃபோல்டரை மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணணும்னா நமக்கு நிறைய நேரம் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆனா இதே வேலைய ஆட்டோமேட்டடா நம்ம பண்ணோம்னு வைங்களேன், 1000 ஃபோல்டர்ஸை ஒரே டைம்ல கிரியேட் பண்ணோம், ஹாஃப் அன் ஹவர்ல கிரியேட் பண்ணோம், இல்ல ஒரு 10 மினிட்ஸ்ல கிரியேட் பண்ணோம், ஒரு 5 மினிட்ஸ்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரொபாட்டிக் இல்லைன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மஷின் தானே அதை பண்ணும். இப்போ லினக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளால உட்காந்துட்டு ஒரு 1000 ஃபோல்டர் நீ கிரியேட் பண்ண அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் கூட எடுத்துப்போம், பேஸ்ட் ஆன் த ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். ஆனா அதே விஷயத்த நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணனாலோ இல்ல ஈஸியா இது பண்ணனாலோ நம்ம வந்துட்டு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த சிஸ்டம் கிட்ட நீ 1000 ஃபோல்டரை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது 1000 ஃபோல்டர் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னா ஒன்னும் இல்ல, நீங்க அதுகிட்ட சொல்லணும் எனக்கு 1000 ஃபோல்டரை கிரியேட் பண்ணி கொடுன்னு அதோட லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லினக்ஸ். சரி, லினக்ஸ் இருந்துட்டு போட்டோம், நான் அதை ஏன் ஆர்என்ஏசிக் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. டிஎன்ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏ வந்துட்டு 3.6 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஒரு பேஸ் பேர் 2 பேஸ் பேர் கிடையாது. எவ்வளவு? 3.6 பில்லியன் பேஸ் பேர். ஸோ 3.6 பில்லியன் பேஸ் பேர்ஸ்னா எவ்வளவு ஜிபி டேட்டா வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அதிகப்படியான டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நம்மளால மேனுவலா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். இப்ப இவ்வளவு பெரிய டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபோல்டர்ஸை வர்ஷா கிட்டேயோ இல்ல மோனிகா கிட்டேயோ கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். இப்ப மல்டிபிள் ஜாப்ஸை நம்மளுக்கு மல்டிபிள் ரீஜியன்ஸ்ல பண்றது வந்து மேனுவலா பண்றது கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to take the help of the system. Okay, if you are going to take the help of the system and you are going to do it. Okay, நம்ம வந்து நேத்து செஷன்ல வந்து we have seen till NGS basics வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங்னா என்னன்னு பார்த்துட்டோம்ல, பார்த்தோம்ல? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்என்ஏசிக் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஆர்என்ஏசிக் அனாலிசிஸ் அதை பார்த்துட்டு லினக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். சரி, ஓகே. ஐ திங்க் இந்த செஷனே தமிழ்ல தான் இருக்கு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ இல்ல இன்டராக்ட் பண்ணணும்னாலோ வெயிட் டில் ஐ கம்ப்ளீட் இட் அண்ட் வி கேன் இன்டராக்ட். ஓகே, நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தா கூட யூ கேன் நோட் இட் டவுன். ஓகேவா? Once when I start presenting, I may not be able to see your chat or something like that. So in that case, I would appreciate you guys to ask your doubts at the end of the session. Would that be fine with you all? Yes, ma'am. Okay. Yes. Cool. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்என்ஏசிக் அண்ட் பேசிக் டெர்மினாலஜிஸ். இப்போ ஆர்என்ஏசிக் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம நேற்று வந்து சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம் இல்லையா? நேற்று சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரும். ஓகேவா? இந்த ஆர்என்ஏசிக் டெக்னாலஜியில நம்ம மெயினா வந்து ஆர்என்ஏல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த ஆர்என்ஏசிக் டெக்னாலஜி வந்துட்டு பல்கா இருக்கு, சிங்கிள் செல்லா இருக்கு, இல்ல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்டா 3 விதமா நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் பாக்குறீங்க இல்லையா? சோ இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயினை சுத்தி இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ வந்து என்னன்னா ஒரு மசில். ஓகேவா? மசில் ஃபைபர்ஸால மேடப் ஆயிருக்கும். அண்ட் இந்த கைரினா ஒண்ணும் இல்லது, இந்த மாதிரி வளைவா இருக்கா பிரெயின்ல. சோ இந்த கைரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர்வ் செல்ஸால உருவாயிருக்கும்.
அதுக்கப்புறமா வந்து நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து ஒரு எபிதீலியல் செல்ஸ் இருக்கும், சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கும். சோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு அனாலஜி சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஃபிங்கரே எடுத்துக்கோங்களேன், பிரெயின் கூட விட்டுருங்க, உங்களோட ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, இல்ல உங்க ஹேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹேண்டுன்னு மொத்தமா எடுத்தீங்கன்னா இட் வில் பி மேட் அப் ஆஃப் அ மசில் டிஷ்யூ, மசிலால உருவாயிருக்கும். இட் வில் ஆல்சோ பி மேட் அப் ஆஃப் அ பிளட், அதுக்கப்புறமா வந்து போன்ஸ், அதுக்கப்புறம் நர்வ்ஸ். சோ இந்த மாதிரி மல்டிபிள் டிஷ்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பல்க் டேட்டா அப்படின்வோம். RNA-seq டெக்னாலஜில பல்க் டேட்டாவும் இருக்கு, அதாவது மல்டிபிள் டேட்டா செட்ஸ ஒன்னா எடுக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி. இப்ப வந்து ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த ஃப்ரான்டல் லோப் மட்டும் நான் செக் பண்ண போறேன், இல்ல இப்ப வந்துட்டு நம்ம ஹேண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஹேண்ட் எக்ஸாம்பிள் எடுத்தா நான் வந்துட்டு ஹேண்ட் தான் பார்க்க போறேன், ஆனா ஹேண்ட்ல மசில்ஸ பத்தி பார்க்க போறேன். ஓகேவா? அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல என்ன பண்ணுவேன், மசில்ஸ் பத்தி பார்ப்பேன். அதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கும், இது வந்து மசில்ஸ்னு வச்சுப்போம், இது ஹேண்ட்னா ஃபர்ஸ்ட் மசில்ஸ் பத்தி நான் வந்து டேட்டா செட்ஸ் எடுக்கிறேன். அப்புறமா நான் என்ன பண்றேன், நியூராலஜி, சோ நர்வ்ஸ பத்தின டேட்டா எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் போன்ஸ பத்தின டேட்டாஸ் எடுக்கிறேன், பிளட் பத்தி டேட்டாஸ் எடுக்கிறேன், அப்புறம் செல்ஸ் பத்தி டேட்டாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா நான் என்ன பண்றேன்னா பல்க் டேட்டால நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறேன், ஒன்னா பாக்குறேன். நம்ம வந்து பல்க் டேட்டானா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து கிளாம்போடாக்டிலின்னு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுப்போம். கிளாம்போடாக்டிலினா ஒண்ணும் இல்ல, கை வந்துட்டு கொஞ்சம் கோணையா இருக்கும் வச்சுப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து நார்மலா இருக்க கை எப்படி இருக்கு, கிளாம்போடாக்டிலி இருக்கவங்களோட கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், போனு, மசில் டிஷ்யூஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் தனித்தனியா பார்க்காம டைரக்டா நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே ஹேண்டுனா ஏதோ ஒரு பர்டிகுலர் சாம்பிளை எடுக்கிறேன், எடுத்துட்டு அதுல இருந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதுனா பல்க் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டானா என்ன அப்படின்னாக்கா தனித்தனியா பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் மசில்ல வந்துட்டு எந்த ஜீன் அதிகமா எக்ஸ்பிரஸ் ஆகுது, எந்த ஜீன் கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆகுது, சோ அதிகமா எக்ஸ்பிரஸ் ஆகுது, எது அப் ரெகுலேட் ஆகுது, எது டவுன் ரெகுலேட் ஆகுது. RNA டெக்னாலஜி அந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணோம்னா அப்படி பாத்துக்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், மசில்ஸ் பத்தி தனியா பார்த்து அதோட டேட்டா ஜென்ரேட் பண்றேன், நர்வ்ஸ் பத்தி பார்த்து அதோட டேட்டா ஜென்ரேட் பண்றேன், பிளட் பத்தி பார்த்து அதோட டேட்டா ஜென்ரேட் பண்றேன். பட் நான் என்ன பண்றேன், ஒட்டுமொத்தமா பிளட் செல்ஸோட டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணுவேன். ஆனா சிங்கிள் செல்லுங்கிறது என்னன்னா தனித்தனியா, இப்ப நான் நர்வ் செல்ஸ் தான் பாக்குறேன்னா நர்வ் செல்ஸ் மட்டும்தான், அதுல என்ன டேட்டா இருக்கு, அதுல என்ன எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, நார்மலா இருக்கிறதுல என்ன எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்படி பார்த்தேன் அப்படின்னா இது சிங்கிள் செல் டெக்னாலஜி. சோ நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பல்க், இன்னொன்னு வந்து ஸ்பேஷியல், இன்னொன்னு வந்து சிங்கிள் செல் டெக்னாலஜி. ஓகேவா? இப்ப சிங்கிள் செல் அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா கைஸ், எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீடைல்டு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இதுல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கிட்ட வர அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டியூமர் இருக்குல்ல, இந்த டியூமரை மொத்தமா நீங்க எடுக்கிறீங்க. ஓகேவா? மொத்தமா எடுத்து அப்படியே நீங்க வந்து இந்த சாம்பிள்ல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி இதோட ஜீன் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு ஓவராலா அந்த டியூமர்ல பாப்பீங்க. இதுல வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாம் இல்லையா? சோ டியூமர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டியூமர்ல வந்து மல்டிபிள் செல்ஸ் இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும். மல்டிபிள் செல்ஸ் இன் தி சென்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூமர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நார்மலா எந்த டிஷ்யூல வந்து அது அந்த கேன்சர் இருக்கும் அது வந்து மல்டிபிளா இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஆன்ஜியோஜெனிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். கரெக்டா? கேன்சர் வரணும் அப்படின்னா அந்த பாத்வேல ஆன்ஜியோஜெனிசிஸ் இருக்கணும். ஆன்ஜியோஜெனிசிஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, ரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸ் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து கேன்சர் வரும். அப்போ இந்த செல் இந்த டேட்டாவை நான் பல்க் இன்புட் பண்ணும்போது என்ன பண்றேன், டைரக்டா அந்த கேன்சர் டிஷ்யூவை எடுத்து அப்படியே நான் சீக்வன்ஸ் பண்ணி ஜீன் எக்ஸ்பிரஷன் பாக்குறேன். ஆனா சிங்கிள் செல் இன்புட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா
நான் செல்ஸ தனித்தனியா பிரிக்கிறேன், சார்ட் பண்றேன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். நான் வந்து தனித்தனியா எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு என்னோட மசில் செல்ஸ், இது வந்து ஃபேட் செல்ஸ், இது வந்து நர்வ் செல்ஸ், அந்த மாதிரி நான் வந்து இது வந்து இது சம் அதர் செல். ஸோ இந்த மாதிரி நான் செல்ஸை சார்ட் பண்ணி இதை தனித்தனியா சீக்வன்ஸ் பண்ணி ஒவ்வொரு செல்லுலயும் எவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு பார்க்க போறேன். புரியுதுங்களா? எந்த செல் அதிகமா எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ நமக்கு என்ன கிடைக்கும் இது மூலமானா கிளஸ்டரிங், செல் நேத்து நம்ம கிளஸ்டரிங் தான் பார்த்தோம். கிளஸ்டர்னா ஒண்ணும் இல்ல, குரூப் ஃபார்மேஷன் பண்ணுவோம். சோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது சிங்கிள் செல். இப்படி பார்த்தோம்னா அது பல்க் இன்புட், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதாவது ஒரு பிளட் செல்லே எடுத்துக்கிட்டா கூட செல் பை செல்லா பார்த்தா அது சிங்கிள் செல் இன்புட், அதுவே பல்கா பார்த்தா அது பல்க் இன்புட். இதுவே வந்து நீங்க வந்து பிளட் செல்ஸ் தனியா, மசில் செல்ஸ் தனியா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ஸ்பேஷியல் இன்புட். ஓகே, சோ இப்ப ஸ்பேஷியல் பயாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது எடுத்துக்கோங்க, இது ஒரு கார்சினோமா செல். கார்சினோமானா கேன்சர் இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த கேன்சர் செல்லை நான் மொத்தமா பார்க்கும்போது அந்த பல்க் இதுல நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்க் இதுல நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தெரியுது? எனக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல ஜீன் எக்ஸ்பிரஷன் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் எனக்கு வந்து அவுட்புட்டே வரும். ஆனா இப்ப நான் ஸ்பேஷியல் இதுல பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேட், புரியுதா? ஃபேட் டிஷ்யூஸ். இந்த ஃபேட் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்னா என்னன்னா இது ஒரு கிளஸ்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர்னா ஹைலி எக்ஸ்பிரஸ்ட்னு வச்சுப்போம், இந்த 8 வந்து லோ எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ இது விஷுவலா பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு? இந்த ஃபேட் செல்ஸ்ல அதிகமான ஜீன் எக்ஸ்பிரஷன் தெரியுது, ஓகேவா? சோ இது மூலமா நம்ம டைப் ஆஃப் செல், எந்த டைப் ஆஃப் செல் வந்து நமக்கு இந்த கேன்சருக்கு வந்து முக்கியத்துவமான, அதாவது சிக்னிபிகண்டா ஒரு கேன்சரை காஸ் பண்றதுக்கு எது இன்வால்வ்டா இருக்குன்னு தெரியும். விச் டைப் ஆஃப் செல் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் அப்படின்னு தெரியும். சிங்கிள் செல் பண்ணும்போது எந்தெந்த செல்லுல இருக்கு எவ்வளவு ஜீன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு தெரியும், ஓகேவா? சோ இது வந்து அந்த டிஃபரன்ஸ். இப்ப நம்ம வந்து இப்ப பல்கா நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வாட்டி ரன் பண்ண போறோம், அதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுல அவ்வளவா வந்துட்டு நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நாய்ஸ்னா என்னன்னா தேவையில்லாத டேட்டாஸ். இப்ப இது வந்து ஒரு நாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து சிக்னல்ஸ் வருது இல்லையா? இப்ப சில சிக்னல்ஸ் வந்து ரொம்ப மைல்டா தெரியும் பாக்குறதுக்கே, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நாய்ஸ்னா என்னன்னா அது வந்து ரியல் டேட்டா செட் கிடையாது, ஓகேவா? ஆனா இந்த பல்க் ஆர்என்ஏ சீக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெட்ரோஜெனிட்டி. லாஸ் ஆஃப் ஹெட்ரோஜெனிட்டினா என்னன்னா நமக்கு வந்து எங்க எது இருக்கு, இப்ப நம்ம ஸ்பேஷியல் டேட்டா எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேட் டிஷ்யூஸ்ல இது அதிகமா ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இந்த செல்லுல பர்டிகுலரா ரொம்ப அதிகமா ரெய்ஸ்டா இருக்கு அப்படின்னு சிங்கிள் செல்ல தெரியும். ஆனா பல்க்ல வந்து நமக்கு அப்படி எல்லாம் தெரியாது. ஒட்டு மொத்தமா டியூமர் செல்ஸ்ல இவ்வளவு அதிகமா இருக்கு, நான் டியூமர் செல்ஸ்ல கம்மியா இருக்கு, இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். சோ அதனால லாஸ் ஆஃப் ஹெட்ரோஜெனிட்டி வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா நம்ம ஆர்என்ஏ சீக்ல, பல்க் ஆர்என்ஏ சீக்ல ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம், ஓகேவா கைஸ்? அண்ட் இதுவே வந்து சிங்கிள் செல் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு செல்லுல ஒரு செல் பை செல்லா என்ன அதோட ரெசல்யூஷன் இருக்கு, எவ்வளவு அது எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னு தெரியும். மெயினா வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு அந்த செல்லுல என்ன தன்மை இருந்திருக்கு, அதனால அது அப்படி ஆச்சு அப்படின்னு. ஆனா சிங்கிள் செல்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நம்ம செல் பை செல் இன்ச் பை இன்ச் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜாஸ்தி. ஏன்னா ஒரு செல்ஸ் 2 செல் இருக்காதுல்ல. இப்ப நம்ம ஒரு கேன்சர் டேட்டா செட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுல வந்து பல செல்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வில் பி தேர். சோ இட் வில் காம்ப்ளிகேட் தி அனாலிசிஸ், ஓகேவா? இப்போ நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷன் டேட்டா வந்து நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. மைக்ரோ அரேன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங் பார்த்தோம் இல்லையா கைஸ்? எஸ் மேம். ஹலோ, யா. சோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் அந்த ஃப்ளோ செல் மாதிரி தானே இருக்கு. இலுமினா பார்த்தோம்ல நேத்து, இலுமினா பார்த்ததுல இது மாதிரி தானே ஃப்ளோ செல் இருந்துச்சு. அதே மாதிரி நான் நேத்து அதோட சிக்னல் எல்லாம் காட்டினேன்ல, எப்படி அந்த சிக்னல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இது பாருங்க, இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிக்னல்ஸ் தானே கைஸ் இருக்கு.
எஸ் மைக்ரோ மேம். அரேலயும். சோ என்ன வந்து டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ அரேல யூ ஷுட் ஹாவ் அ ப்ரீ டிசைன்டு ப்ரோப். அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ரோப் ஆல்ரெடி இருக்கணும். ஒருவேளை ப்ரோப் இல்ல அப்படின்னா உங்களால அதை பண்ணவே முடியாது. ஆனா இலுமினா சீக்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லா ரீஜனுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோப் இருக்கணும்னு கிடையாது. ஓகேவா? ரேண்டமா இட் வில் கோ அண்ட் பைண்ட் அண்ட் தென் ஃபிராக்மெண்ட்ஸ் கூட இருந்து கிரியேட் ஆயிடும். அதனால உங்களுக்கு ஒரு டேட்டா செட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால மைக்ரோ அரே யூஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டா செட்டை பத்தி நம்மளுக்கு முழுசா தெரியல, அங்க என்ன சீக்வன்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளால மைக்ரோ அரேவை அங்க யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே. இப்ப ஏன் வந்து நம்ம மைக்ரோ அரே யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா நமக்கு வந்துட்டு அங்க என்ன சீக்வன்ஸ் இருக்குன்னே தெரியாதுல்ல. இப்பதான் நம்ம புதுசா அதை பத்தி படிக்கவே போறோம் அப்படின்னா மைக்ரோ அரே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பிராடர் வில்லை சிண்ட்ரோம், அப்புறம் ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? 22q 11.2, ஸோ டைஜார்ட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய சிண்ட்ரோம்ஸ் லைக் பிராடர் வில்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15q 15p 11.2 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிராடர் வில்லை, ஏஞ்சல் மேன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ்க்குலாம் நம்மளுக்கு அந்த ரீஜனுக்கு ஆல்ரெடி அதை பத்தி நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டா படிச்சதுனால இந்த இந்த சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கும்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க மைக்ரோ அரே பண்ணலாம். ஆனா இப்போ நான் ஆர்என்ஏ டேட்டா எடுத்து ஒரு அன்னோன் டேட்டாக்கு பண்றேன் அப்படின்னா நமக்கு எது பெஸ்டா இருக்கும்? எது பெஸ்டா இருக்கும் கைஸ்? எனி கமெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு டேட்டா செட் எடுக்கிறீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்றேன் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாரன் இருக்காங்க. ஷாரனுக்கு வந்து ஒரு ஒரு நோன் சீக்வன்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச சீக்வன்ஸ் இருக்கு. அவங்க அதுலதான் ஒர்க் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? யாஸ்மின் வந்து ஷீ இஸ் கோயிங் டு டீல் வித் சம் அன்னோன் டிசார்டர் லைக் கேன்சர் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு. ப்ரோஸ்டேட், பிரெஸ்ட் கேன்சர், அந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் இருக்கு. இதுல வந்து யாஸ்மின் வந்து ஒரு அன்னோன் ரீஜியனை வந்து ஒர்க் பண்ண போறாங்க ஆர்என்ஏ-சிக் டேட்டா அப்படின்னா யாஸ்மின் எதை எடுத்தா நல்லா இருக்கும்? ஷாரன் எதை எடுத்தா நல்லா இருக்கும்? மைக்ரோ அரே யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் மேம், நோன் டேட்டா செட்டுக்கு. ஓகே. ஸோ நோன் டேட்டா செட் வந்து நம்ம ஷாரன் சொன்னோம்ல. ஸோ ஷாரன் வந்து மைக்ரோ அரே யூஸ் பண்ணலாம். இப்போ அன்னோன் டேட்டா செட்ஸ்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? இலுமினா யூஸ் பண்ணலாம். இலுமினான்றது கம்பெனி பேர், ஓகேவா? ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங்னு சொல்றோம்ல, என்ஜிஎஸ். யா எஸ் மேம். ஸோ என்ஜிஎஸ் யூஸ் பண்ணா அன்னோன் டேட்டா செட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ ஸோ அதனாலதான் நம்ம மைக்ரோ அரே யூஸ் பண்றது கிடையாது. மைக்ரோ அரேவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் டிஎன்ஏ டீநேச்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்என்ஏ வந்து நீங்க ஐசோலேட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆர்என்ஏவும் டபுள் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதை நீங்க வந்து டீநேச்சர் பண்ணிட்டு அதை வந்து ஃபிராக்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிகான் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா we can use PCR டெக்னிக். ஓகேவா? பிசிஆர் யூஸ் பண்ணி அதே விஷயத்த ரிப்பீட்டடா பண்ண போறோம். ஒரு இம்போசிஷன் எழுதுற மாதிரி நம்ம வந்து சிடிஎன்ஏ வந்து காப்பி பேஸ்ட் மல்டிபிள் காப்பீஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது மாதிரி நீங்க வந்து மைக்ரோ அரே வச்சும் பண்ணலாம். மைக்ரோ அரே எப்ப யூஸ் பண்ணணும்? ஒன்லி when you have a known data set. When you know about the sequence, when it is well studied, you can use micro array. But when it is not well studied, you can use Illumina. ஓகே? இப்ப நம்ம சில பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க இத கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல கைஸ்? கவரேஜ், டெப்த் இதெல்லாம் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம், கேள்விப்பட்டிருக்கோம் மேம். கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ ஒரு கவரேஜ்னா என்ன அப்படின்னு சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கைஸ்
சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. See, this is a learning environment. I am not your professor or someone, right? Whatever you know, you can just say. கவரேஜ்னா என்ன, டெப்த்னா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ ஒருவேளை அது உங்களுக்கு புரியலன்னா அது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சில அனாலஜிஸ் கொண்டு வரலாம், உங்களுக்கு அதை இன்னுமே புரிய வைக்கலாம்ல. அதனால டிஸ்கஷன் வில் பிரிங் மோர், யூனோ. அதில் நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லை லெஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். கவரேஜ்னா என்ன, டெப்த்னா என்ன, சிம்பிளா ஒரு ஒன் லைன்ல புரிஞ்சது வரைக்கும் சொல்லுங்க. இல்ல புரியலாம் புரியலன்னு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ், தெரியலனா யா தனுஸ்ரீ. Ma'am, coverage na how much of the genome is represented? சாரி தனு, எனக்கு கேட்கல. Ma'am, coverage means how much of the genome is represented. ஓகே ஓகே, தேங்க்யூ தனுஸ்ரீ. ஓகே, மத்தவங்களுக்கு தெரியும்னா ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ், தெரியாதுன்னா கிவ் தம்ஸ் டவுன். கைஸ் குவிக்லி. I'm not going to ask you question. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அவ்வளவுதான். Thumbs up and thumbs down. If you know, thumbs up. If you don't know, thumbs down. ஷாரன், உங்களுக்கு தெரியுமா அப்போ, தெரியுமா தெரியாதா? ஓகே, நான் ஒருத்தருச்சே கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் டூ திஸ் thumbs up and thumbs down, guys. ஓகே, ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ டசன்ட் நோ வாட் இஸ் கவரேஜ் இல்ல. ஸோ ஒன்றும் இல்லை, கவரேஜ் டெப்த் ரொம்ப சிம்பிளான டாபிக். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ ஜஸ்ட் ஷோ யூ அன் ஐஜிவி. இந்த ஐஜிவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டகிரேட்டட் ஜீனோமிக் வீவர். இது நீங்க பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சோ இந்த இன்டர்ஃபேஸ் ஐஜிவின்னு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா என்னோட ஸ்கிரீன் தெரியுதா பசங்களா? Yes ma'am. Okay. Yes ma'am. Yeah. சோ இப்போ வந்துட்டு நமக்கு ஐஜிவினா ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறோம்ல, யூஎஸ்ஜி ஸ்கேன், எக்ஸ்ரே இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்ல. ஆனா ஒரு ஜீன்ல இருக்கிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஆர்என்ஏ-சிக்கு எடுத்தோம்னா கூட அந்த டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதை உள்ள போய் பார்க்கணும். அப்படின்னா இப்போ ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குன்னா எக்ஸ்ரே எடுத்து பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஜீனை வந்து நம்ம பார்க்கணும், நல்லா விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐஜிவி தான் நம்ம யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்ரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொடுக்குற ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நேத்து வந்து ஐ திங்க் அறிவுமதி வந்து ஷி கொஸ்டின் இல்லையா, அறிவுமதி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது சிங்கிள் எண்ட் ரீட்னா என்ன, பேர்ட் எண்ட் ரீட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, சோ இப்ப நீங்க இங்க பாத்துருக்கீங்க, இங்க பாக்குறீங்கல்ல, இங்க ஒரு கிராஃப் போதா, கிரே கலர்ல தெரியுதா? இந்த கிரே கலர் ரீஜியனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெப்த்ன்போம். இதுதான் வந்து கவரேஜ். ஆக்சுவலி இந்த கிரே ரீஜியன் மேல ஒரு இந்த பீக் மாதிரி போகுதுல, இது வந்து கவரேஜ். அண்ட் இந்த ரீட்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க ஒவ்வொன்னா அப்படின்னா அதுல வந்து டெப்த் காட்டும். சோ இப்ப கவரேஜ்னா என்ன, டெப்த்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா இப்போ அறிவுமதி நேத்து கேட்டிருந்தாங்க, சிங்கிள் எண்ட் ரீட்னா என்ன, பேட் எண்ட் ரீட்னா என்னன்னு. இப்ப இங்க ரெட் கலர்ல தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ரெட் கலர்ல தெரியுதா ரீட்ஸ்? தெரியுது. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஃபார்வர்ட் ரீட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் ஸ்டாண்ட், அதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு ABCDEFGHன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்துட்டு ABCD அப்படின்னு டைரக்டா படிச்சுட்டு போகுது இல்ல, அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது வந்து ஃபார்வர்ட் ஸ்டாண்ட், ஓகேவா? முன்னாடி போகும். பின்னாடி இருந்து முன்னாடி வரும்ல, அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், ஓகேவா? சோ இது வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம் நம்ம.
இப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ராண்டும் இருந்து ரிவர்ஸ் ஸ்ட்ராண்டும் இருக்குன்னா அது என்னது? பேர்ட் எண்டா சிங்கிள் எண்டா? paired end. கூல், Paired end. யா. சோ இட் இஸ் பேர்ட் எண்ட். ஆனா வெறுமனே இப்ப எனக்கு வெறும் ரெட் ரீட்ஸ் மட்டும் இருக்குன்னா அது என்னது? சிங்கிள் எண்ட். ஓகேவா? யா. சோ ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஓரியன்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் எண்ட் ரீட். ஆனா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராண்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பேர்ட் எண்ட் ரீடுல வெறுமனே ரெட் மட்டும் ஓவர் ரெப்ரசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராண்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பயாஸ்னா என்னது? ஒரு சார்பட்சமா இருக்குன்னு அர்த்தம்ல. சோ ஸ்ட்ராண்ட் பயாஸ்னா என்னன்னா ரெட்டே அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அததான் நம்ம ஸ்ட்ராண்ட் பயாஸ்ன்னு சொல்றோம். ஆக்சுவலா ஒரு பேர்ட் எண்ட் ரீட்ல வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். சிங்கிள் எண்டும் இருக்கணும், பேர்ட் எண்டும் இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து பயஸ் இல்லாத ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவோம். இப்போ கம்மிங் ஆன் டு த டாபிக் கவரேஜ். இப்ப நான் ஏன் ரீட்ஸ் டெப்த பத்தி இந்த ஃபார்வர்ட் ஸ்டாண்ட் ரிவர்ஸ் ஸ்டாண்ட பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன் அப்படின்னா இது கூட நம்மளோட கவரேஜுக்கும் டெப்த்துக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு கைஸ். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இன்டகிரேட்டட் ஜீனோம் வியூவர் IGV இருக்கா? இருக்குல்ல? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா இல்ல ஜூம் தெரியுது மேம், தெரியுது மேம். சோ இப்ப இந்த இன்டகிரேட்டட் ஜீனோம் வியூவர்னு ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுப்போம்பா. இப்போ இத வந்து இந்த ரீஜனை நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ஐல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வி வரைக்கும் கவர் பண்ணிருந்தேன்னா அது என்னது? ஃபுல் கவரேஜ்னு சொல்லலாம். மொத்தமா நம்ம வந்துட்டு கவர் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதாவது மொத்தமே நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். எல்லாமே நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு டிஎன்ஏ நம்ம வந்துட்டு ஒரு டிஎன்ஏக்கு வந்து 3.6 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. அத நீங்க அதோட 5' எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 3' எண்ட் வரைக்கும் முடிச்சீங்கன்னா அந்த கவரேஜ் எவ்வளோ? 100% கவரேஜ்னு சொல்லுவோம். ஓகேவாடா? ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காம்ப்ளெக்சிட்டினால என்னால ஐ கவர் பண்ண முடியல, என்ன கவர் பண்ண முடியல. ஓகேவா? ஆனா டீல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இங்க வி வரைக்கும் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? 80% கவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவரேஜ் சொல்லுவோம். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? Yes, ma'am. புரியுதுங்களா? இது கவரேஜ். ஆனா டெப்த்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம இம்போசிஷன்லாம் எழுதுவோம்ல சின்ன வயசுல. இப்ப வந்துட்டு இன்டகிரேட்டட் ஜீனோம் வியூவர், இன்டகிரேட்டட் ஜீனோம் வியூவர், இன்டகிரேட்டட் ஜீனோம் வியூவர்னு 10 தடவைக்கு நான் இம்போசிஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அதாவது guys, I'll just draw and show. எழுதி காட்டணுமா இல்ல அப்படியே புரிஞ்சிச்சா? மேம் ஒரு டைம் எழுதி காட்டுங்க மேம். எழுதி காட்டணுமா? இப்போ ஆனா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்டைலஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NY என்னமோ போகுது. சரி, ஓகே. NUM எம்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? NUMன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? Nல இருந்து M. ஓகே. B E R நம்பர்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோட ஜீனோமிக் சீக்வன்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து 3.6. அதாவது இதுல எத்தனை பேஸ் பேர் இருக்கு? மொத்தம் நம்பர்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு கைஸ்? 6 மேம். 6 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப என்னோட டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இது வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு வச்சுக்கலாம். நம்பர்னு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு. அதுல வந்து 6 பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். பேஸ் பேர்ஸ்னா என்னன்னா ATGC இதுதான் பேஸ் பேரும்போம். சோ இப்ப 6 பேஸ் பேர்ஸ் இருக்கு. இப்போ கவரேஜ்னா நான் என்ன சொன்னேன்? Nல இருந்து ஆரம்பிச்சு 6 வரைக்கும் கவர் பண்ணா அது எத்தனை % கவரேஜ்? 100% கவரேஜ். மொத்தமா கவர் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுவே வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால சே ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்துட்டு இன்ட்ரானிக் ரீஜனா இருக்கலாம், நிறைய ரிப்பீட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா GC கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால இந்த ரீஜனை வந்து சீக்வன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் N. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யூல இருந்து யூ வில் ஸ்டார்ட். அப்போ M to
எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் கவரேஜ்? 20% தான் கவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். எஸ் மேம். ஸோ 80% கவரேஜ். இதுவே வந்துட்டு பில இருந்து ஆரம்பிச்சு ஆர் வரைக்கும் கவர் ஆயிருந்தா எத்தனை பர்சன்டேஜ்? 50% கவர் ஆயிருக்குன்னு சொல்லுவோமா? சோ ஒரு சீக்வன்ஸ் வந்து எவ்வளவு சாரி யாராச்சும் பேசுறீங்களா இப்போ? Shall I continue? எஸ் மேம், யூ கண்டினியூ மேம். ஓகே. சோ இப்போ எண்ணில இருந்து ஆரம்பிச்சு ஆறு வரைக்கும் எவ்வளவு விஷயத்த எவ்வளவு இன்ஃபர்மேஷனை நம்ம கரெக்டா கொண்டு வந்திருக்கோம்ன்றது தான் கவரேஜ். ஓகேவா? இதே டெப்த்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்ப என் இருக்கா, இம்போசிஷன் எழுதுவோம்ல என். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் 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 ஓகேவா? இது என் தான் கைஸ். அது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி எம் மாதிரி இருக்கு, பட் என் தான். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? இப்ப என்ன வந்துட்டு நான் எத்தனை தடவை எழுதிருக்கேன்? 4 times மேம். 4 times எழுதிருக்கேன். இப்ப யூ கைஸ், இது யூ. ஓகேவா? யூ இப்படி எழுதுறேன். இப்ப எம் எம்னு எழுதுறேன். ஓகேவா? இது யூ. இப்ப இது வந்து பி. புரியுதா? இப்ப டெப்த்னா என்னன்னா, இப்ப இது 6. ஓகே, இது 6 கைஸ். அது பார்க்க 6 மாதிரி இல்ல, பட் இருந்தாலும் 6 தான் அது. ஓகே, இப்போ டெப்த்னா என்னன்னா, இப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல, கிளஸ்டரிங் எல்லாம் பண்ணுவோம்ல. நம்ம கிளஸ்டரிங் பாத்தீங்கல்ல, நம்ம நேத்து சீக்வென்ஸ்ல பார்த்தோமே, கிளஸ்டர் குரூப்பா. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிபிள் காப்பீஸ். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், நம்பர்னு ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருக்கு, அதுல 6 பேஸ் பேர் இருக்கு. அதை நான் வந்து 10-20 தடவை நான் வந்து என்ன பண்ணி வைப்பேன், டூப்ளிகேட் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு கரெக்டா தெரியாதுல்ல, இங்க என் தான் வருமா, எண்ணுக்கு அப்புறம் யூ தான் வருமா, எம் தான் வருமா அப்படின்ட்டு ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கிளஸ்டர் டெவலப் பண்ணி வச்சோமா. இப்ப இது என்னது, என்னோட கிளஸ்டர். இது என்னது, யூவோட கிளஸ்டர். கிளஸ்டர்னா குரூப். ஓகேவா? யூ குரூப்ல யூ தான் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம மேல் ஃபீமேல்னு பிரிக்கிறோமா, மேல்னா மேல் மட்டும் இருப்பாங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் மட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி இதுல என்னன்னா என் மட்டும் இருக்கு, யூனா யூ மட்டும் இருக்கு. இந்த குரூப்ல யூ இருப்பாங்க, இந்த குரூப்ல எம் இருப்பாங்க. அப்படி புரியுதா? சோ இதுதான் கிளஸ்டர்ஸ் சொல்றோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பல பிராக்மெண்ட்ஸ். இப்போ டோட்டலா எத்தனை கிளஸ்டர் இருக்கீங்க, 1 2 3 4 5 கிளஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 5 கிளஸ்டர்ஸ். புரியுதுங்களா? இந்த 5 கிளஸ்டர்ஸும் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். இப்ப எனக்கு வந்துட்டு ரேண்டமா நான் எங்க இருந்தோ வரேன். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம் கைஸ். எல்லாரும் அவங்களோட ஐ மீன் கைஸ், are you there in the call? எஸ் மேம். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி, சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா குட்டியா, டெப்த் கவரேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பேப்பர் பக்கத்துல இருந்துச்சுன்னா பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு மேம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, கேப்ஸ் லாக்ல உங்களோட பேர் எழுதுங்களா. நல்ல ஸ்பேஸ் விட்டு உங்க பேர் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? சும்மா ஷார்ட் ஃபார்மா எழுதுங்க. எழுதிட்டு ஒரு லெட்டர், ஒரு இப்ப வர்ஷான்னு வச்சுப்போம். வர்ஷானா வி பக்கத்துல ஒரு கிளி கிழிச்சிடணும், ஏ பக்கத்துல ஒரு கிளி கிளிங்க, ஆர் பக்கத்துல ஒரு கிளிங்க, எஸ் பக்கத்துல ஒரு கிளிங்க, எச் பக்கத்துல ஒரு கிளி, ஏ பக்கத்துல ஒரு கிளி, எல்லாத்தையும் கிழிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஓகேவா? போட்டீங்களா? எஸ் மேம். இப்போ எனக்கு உன் பேரு வர்ஷானே தெரியாதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? நான் யாரோ ஒருத்தவங்க. இப்போ வர்ஷான்ற ஒரு பேர் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரா தெரியணும். வர்ஷான்னு ஒரு பேர் உருவாகணும்னா என்ன சீக்வன்ஸ்ல இருக்கணும், விக்கு அப்புறம் ஏ வரணும், ஏக்கு அப்புறம் ஆர் வரணும், ஆருக்கு அப்புறம் எஸ் வரணும், எஸ்க்கு அப்புறம் எச் வரணும், எச்சுக்கு அப்புறம் தான் ஏ வரணும். கரெக்டா? இந்த சீக்வன்ஸ்ல வந்தாதானே வர்ஷான் பேர் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சீக்வன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இஷ்டத்துக்கு எல்லாமே மிஸ் அலைன்டா இருக்கும். அதை நம்ம அலைன் பண்ணணும்.
இப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வருஷான்ற பேரை 10 தடவை இந்த மாதிரி கிழிச்சு போட்டு வச்சிருந்தேன்னு வைங்களேன், அதுல வீக் அப்புறம் ஏன்னு ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 10 இடத்துலயும் வீக் அப்புறம் ஏ வீக் அப்புறம் ஏன்னு இருக்குன்னா எனக்கு கான்பிடன்ஸ் வருமா வராதா? வீக் அப்புறம் கண்டிப்பா ஏதான் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருமா வராதா? வரும்ல. ஏன்னா 10 இடத்துலயுமே வீக் அப்புறம் ஏதான் வந்திருக்கு, அப்போ வீக் அப்புறம் ஏ வரும் போல சீக்வன்ஸ்ல அப்படின்னு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆகுது இல்லையா? அதுதான் டெப்த். புரியுதா? இப்ப கவரேஜ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். கவரேஜ்னாக்கா அந்த பர்டிகுலர் நம்பர்ன்ற ஒரு வார்த்தை ஃபுல்லா எல்லா லெட்டரும் கவர் ஆச்சா இல்ல பாதி கவர் ஆச்சான்னு பார்த்தா அது பேரு கவரேஜ். ஆனா டெப்த்னா என்னன்னா, ஜி எத்தனை தடவை வந்திருக்கு, இ எத்தனை தடவை வந்திருக்கு, என் எத்தனை தடவை வந்திருக்கு, ஓ எத்தனை தடவை வந்திருக்குன்றது கான்பிடன்ஸ் கொடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜி வந்து 10 தடவை வந்துச்சுன்னா 10 டைம்ஸ் அது வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஜி 10 டைம்ஸ் வந்திருக்கு, அப்பனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஜி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருதுல. அதுதான் டெப்த். எவ்வளவு டீப்பா நம்மளுக்கு அதை பத்தி தெரியுது, அதான் டெப்த். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மேம். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? Yes, ma'am. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? போலாம்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு கரெக்டா? கூல், நைஸ். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, சோ கவரேஜ் பார்த்தாச்சு, டெப்த் பார்த்தாச்சு. கவரேஜ் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமா இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 46 பேஸ் பேர்ஸ் இருக்கு, 46 நியூக்ளியோடைடு இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே, டோட்டலா 112 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. இதுல இந்த ரீஜியன்ல 46 நியூக்ளியோடைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கவரேஜ் நான் கால்குலேட் பண்ணணும். மொத்தமா இதோட கவரேஜ் கால்குலேட் பண்ணணும்னா எங்க இருந்துன்னா இங்க பாருங்க. இப்ப இந்த இடம் மட்டும் தான் சீக்வன்ஸ் ஆயிருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால இந்த இடம் கவர் ஆகல, இந்த இடமும் கவர் ஆகல. மேக்சிமம் இந்த ரீஜியன் தான் கவர் ஆயிருக்கு. புரியுதுங்களா? நம்ம மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் பிராக்மெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம் இல்லையா? அந்த பிராக்மெண்ட்ஸ் ஒன்னொன்னா அலைன் ஆயிருக்கு. ஆனா இந்த 46 பேஸ் பேருக்கு தான் அட்லீஸ்ட் அலைனாச்சு ஆயிருக்கு. இந்த ரீஜன்ஸ் கவர் ஆகல, இந்த ரீஜன்ஸ் கவர் ஆகல. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நான் கவரேஜ் நான் இப்ப கால்குலேட் பண்ண போறேன். கவரேஜ் கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, சோ டோட்டலா எவ்வளவு இருக்கு டிவைடட் பை எந்த ரீஜன் கவர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணும்போது நமக்கு கவரேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதா? இப்போ கவரேஜுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஒண்ணு வச்சிருக்கோம். இப்ப லேண்டர் வாட்டர்மேன் இருக்கு ஒருத்தர், அவரோட ஈக்குவேஷன், அதாவது கவரேஜ் என்னன்னா லென்த் இன்டு நம்பர் ஆஃப் ரீட்ஸ் டிவைடட் பை த ஹாப்ளாய்டு ஜீனோம் லென்த். ஹாப்ளாய்டு ஜீனோம் லென்த்னா ஒண்ணும் இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எவ்வளவு மொத்தமா 20 பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் தெரியுதா? தெரியுது மேம். உங்களுக்கு புரியலன்னா இந்த விஷயத்துக்கு என்ன அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் இதை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நம்ம we would have traveled a longer, I mean like ரொம்ப தூரம் நம்ம போயிட்டு இருப்போம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப கவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கா, இருக்குல்ல கைஸ்? இப்போ நான் எனக்கு கவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் லென்த் எவ்வளவு என்னோடது? 20. கரெக்டா? இப்போ ரீட் லென்த், இப்ப கவரேஜ் கால்குலேட் பண்ணோம்னா ரீட் லென்த் ஆஃப் அ பேஸ் பேர். இப்ப இதோட ரீட் லென்த் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ, அண்ட் நம்பர் ஆஃப் ரீட்ஸ் எவ்வளோ. இப்ப மொத்தமா இதுல எத்தனை ரீட்ஸ் இருக்கு என்னங்க பார்க்கலாம். 1 2 3 4 5, டோட்டலா 5 தடவை இந்த பிராக்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப ரீட் லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரீஜியன் தான் கவர் ஆயிருக்கு. அதாவது இந்த 8 இங்க இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால இதை நம்மளால கவர் பண்ண முடியல, இதையும் நம்மளால கவர் பண்ண முடியல. எங்க இருந்து? இந்த டீல இருந்து இந்த டி வரைக்கும் கவர் ஆயிருக்கு நமக்கு. அப்ப இந்த டீல இருந்து இந்த டி வரைக்கும் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. ஓகேவா? ஆனா மேக்ஸிமம் லென்த் வந்து எந்த ரீஜியனை வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஸோ 8 இது வந்து கவர் பண்ணிருக்கு. கரெக்டா? இதுல எவ்வளவு இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸோட லென்த் எவ்வளோ? 8 தான் அதோட லென்த். புரியுதா? டோட்டலா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதோட லென்த் வந்து 20. இது கூட அலைன் ஆகுற ரீட்ஸோட லென்த் வந்து 8. அது எத்தனை இருக்கு? மொத்தம் 5 இருக்கு. ஸோ கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ரீட் லென்த், அதாவது இந்த இதோட லென்த் எவ்வளோ இன்டூ நம்பர் ஆஃப் ரீட்ஸ். 5 ரீட்ஸ் இருக்கு. ஸோ 8 into 5 டிவைடட் பை 20. ஸோ இப்போ உங்களோட கவரேஜ் எவ்வளோ இருக்கு? 2x கவரேஜ்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது மேம். இப்போ வந்துட்டு டெப்த் கால்குலேட் பண்ணணும்னு வைங்களேன். நான் சொன்னேன்ல, இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல ஏ ஏ ஏ எத்தனை தடவை வந்திருக்கு? ஏ ஏ எத்தனை தடவை கைஸ் வந்திருக்கு? 1 2 3 4 times 5 times. நோடா, you should 5 not times calculate this is a reference genome. இப்போ நம்மளோட ரீட் இதெல்லாம் தான் fragments. இது எத்தனை தடவை வந்திருக்கு? 5 times வந்திருக்கு. அப்ப டெப்த் எவ்வளோ? 5x. கவரேஜ் எவ்வளோ? கவரேஜ்னு பார்த்தா எவ்வளோ? 2x தான் கவரேஜ். புரியுதா? புரியுதா கைஸ்? இல்ல ரிப்பீட் பண்ணுமா? யாருக்காச்சும் ரிப்பீட் பண்ணுமா? இல்ல மேம், புரியுது மேம். எல்லாருக்குமே புரியுதுங்களா? எஸ் மேம். கூல். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்ல? எஸ் மேம். ஓகே, குட். சோ நம்ம கவரேஜ்னா என்ன? எவ்வளோ இது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்திருக்கோம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம்னா 2x இன்ஃபர்மேஷன்னா இந்த பர்டிகுலர் டெப்த்னா இதுக்கு எவ்வளவு இருக்கு? 5x தான் இதோட டெப்த். அவ்வளவுதான். இல்ல ஒரு ரீஜியனுக்கு கூட நம்ம யோசிச்சுக்கலாம். மொத்தமா ஒரு கவரேஜ் இருக்கும், ஒன் லோக்கஸ். இப்ப இந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு கவரேஜ்னு பார்த்தேன்னு வைங்களேன், அதை டெப்த்னு சொல்லுவோம். மொத்தமா எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னு பார்த்தா அதை கவரேஜ்னு சொல்லுவோம். புரியுதா? சிம்பிளா சொல்லணும்னா மொத்தமா எவ்வளவு இருக்கு கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து கவரேஜ். ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் பேஸ் பேருக்கோ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது டெப்த். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீக்வென்சிங் மெத்தட்ஸ் நமக்கு வந்து இருக்குங்க. இந்த சீக்வென்சிங் மெத்தட்ல ஹோல் ஜீனோம் சீக்வென்சிங், ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங் இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம். அப்புறம் ஆர்என்ஏ சீக்வென்சிங், சிப் சீக்வென்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஹோல் ஜீனோம் சீக்வென்சிங்னா என்ன? மொத்த ஜீனோமே நம்ம கவர் பண்றோம். மொத்த ஜீனோமே நம்ம கவர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நிறைய ரீட்ஸ், நிறைய ஃபிராக்மெண்ட்ஸ் நம்மளால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால மோஸ்ட்லி ஹோல் ஜீனோம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30x இருந்து 50x வரைக்கும் கவர் ஆயிருந்தாலே அது நல்ல டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங்க்கு மினிமம் 100x ஆச்சும் கவர் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? புரியுதா? எஸ் மேம். ஓகே. ஆனா ஆர்என்ஏ சீக்வென்சிங்க்கு இந்த மாதிரி கவரேஜ் எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ரீட்ஸ் டு பி சாம்பிள். எவ்வளவு ரீட்ஸ் வந்து நம்ம சாம்பிள் பண்ண போறோம், இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எது வந்து அதிகமா எக்ஸ்பிரஸ் ஆச்சு, எது வந்து கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆச்சு, இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். அதனால இதுல நமக்கு மெயின் வந்து கவரேஜ் கிடையாது, டெப்த் தான். ஸோ டிடெக்டிங் ரேர்லி எக்ஸ்பிரஸ் ஜீன்ஸ் இட் ரெக்வயர்ஸ் ஓன்லி இன்க்ரீஸ் இன் டெப்த் ஆஃப் த கவரேஜ். நெக்ஸ்ட் வந்து சிப்சீக். சிப்சீக்லயும் நமக்கு வந்து 100x கவரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு இலுமினாசிக், அதாவது என்ஜிஎஸ் இருந்து வந்து நமக்கு ஒரு டைல் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? அதாவது எல்லா சிக்னல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்ல, நம்ம நேற்று பார்த்தோம்ல டைல்ஸ் ஃபார்மேஷன், டிஃப்ரெண்ட் கலர் இது கோடிங்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம பார்த்தோம்ல கைஸ். ஹலோ, யா. சோ இப்ப இது வந்து ஃபாஸ்டா ஃபார்மேட்னா என்ன? நான் சொன்னல நேத்தே உங்ககிட்ட, இது வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. அந்த கலர்ஸ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒருவேளை நம்ம கலர்ஸ லெட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணோம், அதுதான் ஃபாஸ்டா ஃபார்மேட். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்களா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? இங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அட்லீஸ்ட் தெரியுது மேம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் NCன்னு இருக்கு,
சம் என்சின்னு ஒரு கோட் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் மலேரியா ஜீனோம் அசம்பிளின்னு இருக்கு, குரோமோசோம் 14 இருக்கு. கரெக்டா? இப்ப இதுல இருந்து நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் டேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்பயுமே ஃபாஸ்டா சீக்வன்ஸ்ல ஒரு ஹெட்டர் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுல என்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? என்சின்னு ஒரு ஐடி மாதிரி இருக்கா, ஒரு பார்கோட் மாதிரி இருக்கா கைஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜீனோம் ஐடின்னு சொல்லுவோம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஐடி. நம்ம வந்துட்டு என்எம், இப்ப நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு என்எம் ஐடினா என்ன நோட் பண்ணிக்கோங்க. என்எம் ஐடினா என்ன, என்சி ஐடினா என்ன, என்ஆர் ஐடினா என்னன்னு பாத்துட்டு வரீங்க. ஓகே ஓகேவா? ஓகே மேம். ஓகே, நீங்க வந்து இப்ப பாக்குறது என்சிஐடி. என்சிஐடினா என்னன்னா ஜீனோம், மொத்த ஜீனோம்க்குமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹியூமன் வச்சுக்கோங்களேன், ஹியூமனோட மொத்த ஜீனுக்குமே ஒரு ஐடி இருக்கு அப்படின்னா அது என்சிஐடி. ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அனாலஜி எடுத்துட்டு வரலாம். ஒரு வேர்ல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இல்லைன்னா வேர்ல்டுல இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வேர்ல்டு தான் வந்து என்னது ஜீனு. ஓகேவா? ஜீனோம் மொத்தமா நம்ம உடம்புல எத்தனை ஜீன்ஸ் இருக்கு கைஸ்? 46 குரோமோசோம்ஸ் இருக்கு, 23 பேர்ஸா இருக்கும். இது வந்து ஜீனோம். ஓகேவா? இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுல நம்மலாம் இருக்கோம் அப்படின்னா அது வந்து எம்ஐடி. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், சி டாட் எக்ஸான் பொசிஷன். அந்த எக்ஸான்ல இருந்து ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு முன்னாடி ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப என்ஆர் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஜீன்ல இருந்து நமக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ், ஜீனை வந்து நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணி போனோம்னா எக்ஸான் இன்ட்ரான் இருக்கும். அந்த எக்ஸான் இன்ட்ரான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்என்ஏல இருந்து நம்மளுக்கு அல்டிமேட்டா ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்தியால நான் சென்னையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ இப்ப நீங்க வந்து என்சின்னு ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? குரோமோசோம் 14ஓட மொத்த ஜீன்ஸையும் எடுத்துட்டு வரும். எக்ஸான் இன்ட்ரான் எல்லா ரீஜனையும் கவர் பண்ணிடும். ஓகேவா? புரியுதா? ஆனா எக்ஸோம் ஐடி வந்துட்டு வெறுமனே அந்த எக்ஸானிக் ரீஜன்ஸை மட்டும் தான் கவர் பண்ணும். இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்டா ஃபார்மேட் எப்பயுமே வந்து ஒரு ஹெட்டர், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீனோம், ஒரு ஜீனோம் ஒரு குரோமோசோமுக்கும் ஒரு ஐடி இருக்கும். இது வந்து எதோட சாம்பிள், எதோட ஜீனோம் அசம்பிளின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் மலேரியா, ஒரு மலேரியா காஸ் பண்ற பாக்டீரியாவோட சீக்வென்ஸ் எந்த குரோமோசோம்ல இருக்கு? குரோமோசோம் 14ல இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? நியூக்ளியோடைடு பேஸ் பேர்ஸ். கரெக்டா? இது ஏஜி ஏடி ஜிசி இதெல்லாம் என்னது? நியூக்ளியோடைடு பேஸ் பேர்ஸ். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நான் ஒரு குட்டி டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல ASW1 செயின் A கிளம்பிங் ஃபேக்டர் B ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு போட்டு HHன்னு இருக்கு. இது என்னது கைஸ்? இது என்ன சீக்வென்ஸ்? புரோட்டீன் சீக்வென்ஸ். கரெக்ட். இது வந்து ஒரு அமினோ ஆசிட் சீக்வென்ஸ். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு அமினோ ஆசிட் சீக்வென்ஸ். மேல இருக்கிறது என்ன? DNA சீக்வென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இப்ப ஃபாஸ்டா ஃபார்மேட் இருக்குல்ல, எப்பயுமே வந்து ஒரு ஐடென்டிஃபையர் டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோட் பை டிஎன்ஏ சீக்வென்ஸ். நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஓகேங்களா? இந்த வந்துட்டு நம்ம இப்ப இதை நம்ம இப்ப வந்து இது ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைன் வந்து ஆப்ஷனல், இது வந்து இம்பார்ட்டன்டான சிம்பிள். ஓகேவா? இப்ப எல்லாமே நம்ம இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இதை வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் போட்டு சேவ் பண்ணிப்பீங்க. இதுல டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் என்னன்னா நீங்க வந்து ஃபாஸ்டா ஃபார்மேட்டாவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். .FAனா FA ஃபார்மேட், .FNA .FA அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது எல்லாமே என்னன்னா ஃபாஸ்டா ஃபார்மேட் தான். ஃபாஸ்டா ஃபார்மேட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த அது என்ன பர்டிகுலர் ஆர்கானிசம், அது எந்த குரோமோசோம்ல இருக்கு, அண்ட் இது எல்லாம் என்ன சீக்வன்ஸ், இதுதான் வந்து ஃபாஸ்டா சீக்வன்ஸ். ஓகேவா? இப்ப ஃபாஸ்ட் கியூனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபாஸ்டா சீக்வன்ஸ் இருக்குல்ல, என்ஜிஎஸ் அசம்பிளி எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னோம். நம்ம அடாப்டரை வந்துட்டு அது கூட கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடாப்டர் கூட வந்து பிரைமர் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் சீக்வன்ஸ் இருக்கும்னு பார்த்தோமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வன்சிங்ல. இப்ப ஃபாஸ்டா ஃபார்மேட்ல என்ன இருக்கும்னா அந்த அடாப்டரையும் சேர்த்து இது வந்து சீக்வன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடாப்டர்ன்றது என்ன? நம்ம வந்து ஒரு டேக் மாதிரி ஆட் பண்றது. ஒரு சாக்லேட் இருக்குன்னா சாக்லேட்டுக்கு ஒரு கவர் இருக்குல்ல,
சாக்லேட் சாப்பிடுற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த கவர் தேவை. பட் அதுக்கப்புறமா while you're eating you doesn't need the cover, right? Similarly, the adapter sequences are not required. Okay va? So adapter sequence will be cut. You should cut it, and if there is anything you should remove that. And at that, so எதனா வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு, நம்மளுக்கு அன்வான்டா இருக்கு அப்படின்னா ஒரு குவாலிட்டியா நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அடாப்டர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியில நம்ம ஒரு விஷயத்த வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் ஃபாஸ்ட் கியூ. அதாவது ஃபாஸ்டா ஃபார்மேட்ல நம்ம குவாலிட்டி செக் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து ஃபாஸ்ட் கியூ. இது ஃபாஸ்ட் கியூ வந்து பாத்தீங்கன்னா பைனரி பேஸ் கால் சீக்வென்ஸ் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் கியூ ஃபார்மேட்ல இருக்கும். இப்ப ஃபாஸ்ட் கியூ ஃபார்மேட்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க ஒரு ஆட் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி இங்க ஒரு சில கோட்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஇ இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபாஸ்ட் கியூன்றது வந்து ஒரு 4 லைன் ரெக்கார்டு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பைனரி பேஸ் கால் சீக்வென்ஸ் ஃபைல் ஃபார்மேட், முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபாஸ்டா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இப்ப இதுவே நீங்க வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் கியூ ஃபார்மேட்ல மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஎல் ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது பேஸ் கால் ஃபார்மேட்ல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சீக்வென்சிங் டேட்டா இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸ் காலா வந்து மாத்தி ஃபாஸ்ட் கியூ ஃபைல்ஸ்ல சேவ் பண்ணி வைக்கும் கைஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இருக்கு இல்ல. இப்போ இந்த ஆட் அப்படின்ற சிம்பிள் என்னன்னா இதை குறிக்கிறது. இப்ப இது என்னன்னு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இலுமினா யூஸ் பண்ணனா அங்க இலுமினாவுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? அந்த இலுமினா ஐடி தான் அங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இது இருக்குல்ல இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். அதுக்கப்புறமா ரன் ஐடி. இப்ப நான் வந்து ஒரு டயக்னாஸ்டிக் லெபார்டரியில ஒர்க் பண்றேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 30 சாம்பிள் வந்திருக்கு, 30 பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன டிசார்டர் இருக்குன்னு நான் செக் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த 30 பேரோட சாம்பிளையும் எடுத்து ஒரு ஃப்ளோ செல்லுல நான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றேன்ல, அததான் நம்ம என்ன சொல்றோம்னா ரன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓடி முடிக்குது இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங்ல, அததான் நம்ம என்ன சொல்றோம் ரன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இது வந்து இலுமினாவோ இல்ல என்னமோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் கோட் இருக்கும். அந்த ஐடி தான் வந்து இது வந்து எத்தனாவது தடவை நீங்க வந்துட்டு இந்த சீக்வென்சிங் பண்றீங்க அப்படிங்கறத இந்த ரன் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ செல் ஐடின்னு ஒண்ணு இருக்கும். ஃப்ளோ செல் ஐடிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து நேத்து பாத்தீங்கல்ல ஒரு சிப் ஒரு ஃப்ளோ செல் இருந்துச்சுல, அதுல ஒரு ட்ரையாங்குலர் ரீஜன்ஸ் இருந்துச்சா, நம்ம ஒவ்வொன்னத்திலயும் லோட் பண்ணுவோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ளோ செல்லில் இது வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2, 3, 4 அப்படி நிறைய ஃப்ளோ செல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளோ செல்லுக்கு ஒரு ஐடி இருக்கும். அண்ட் ரெண்டாவது இப்போ வந்துட்டு லேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்துட்டு எத்தனாவது ரோல இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ரன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ளோ செல்லோட லேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது என்னது டைல் நம்பர்னு சொல்லுவாங்க. டைல் நம்பர்னா ஒன்னும் இல்ல கைஸ், நான் நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, டைல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு, சின்ன சின்ன சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அது எத்தனாவது சிக்னலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து டைல் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த கோஆர்டினேட்ல இருக்கு, எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்கா இல்ல ஒய் கோஆர்டினேட்ல இருக்கான்னு. எக்ஸ்கியூஸ் மீ. சோ ஒரு ஃப்ளோ செல் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதானே இருந்துச்சு நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது. நேத்து பார்த்தோம்ல நம்ம ஃப்ளோ செல்னு ஒண்ணு பார்த்தோமா இலுமினா சீக்வென்சிங்ல, இப்படி இருந்துச்சு தானே கைஸ், பாத்தீங்களா இல்லையா? இப்போ இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா அந்த மிஷினை ஓட விடுறேன். அந்த ஏன் இருக்கிறது என்ன மிஷினோட ஐடி, எந்த மிஷின் நான் யூஸ் பண்றேன் அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நான் எத்தனாவது தடவை இந்த சாம்பிளை இதுல லோட் பண்ணி அனுப்புறேன் அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ செல் லேன். இப்போ இந்த ஃப்ளோ செல் ஐடினா என்ன, இந்த ஃப்ளோ செல் நான் போட்டிருக்கேன்ல, இது மாதிரி நான் 10 ஃப்ளோ செல் வச்சிருப்பேன். இந்த ஃப்ளோ செல்லுக்கே ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளோ செல் ஐடி தான் எது இது. ஓகேவா? ஃப்ளோ செல்ல லேன்ஸ் இருக்கா, லேன்ஸ்னா என்னன்னா ஒரு ரோ இருக்கா, அதுதான் என்னது
டி. ஓகேவா? அதுக்கப்புறம் டைல் நம்பர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேன்ல இந்த இடத்துல ஒரு ஏ இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த சிக்னல் இங்க ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இங்க ஒரு டைல் நம்பர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இது. இப்ப வந்துட்டு என்னது, இப்ப உங்களுக்கே தெரியும்ல, நீங்க இப்ப இந்த இந்த ஃப்ளோ செல்ல ஒரு ஆக்சிஸ்ல டிரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த லொகேட் பண்ணோம்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும்ல. இது எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்கா இல்ல ஒய் கோஆர்டினேட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா தி மெம்பர் ஆஃப் அ பேர், ஒன் ஆர் டூ பேர்ட் எண்ட் ஆர் மேட் பேர் ரீட்ஸ் ஒன்லி. இது வந்துட்டு என்னன்னா அந்த பேர் இருக்கும்ல, நம்ம வந்துட்டு நேத்து சிங்கிள் எண்டு அப்புறம் பேர்ட் எண்டுன்னு பார்த்தோம்ல, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுல, அந்த பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு சிங்கிள் எண்டா இருந்துச்சுன்னா என்னன்னு காட்டும், ஒன்னு காட்டும். பேர்ட் எண்டா இருந்தா என்னன்னு காட்டும், டூன்னு காட்டும். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஓகே. why if the read fails the filter, அதாவது எப்ப வந்து நமக்கு வந்துட்டு என்னன்னு வரும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன்னு இங்க இருக்குன்னு வச்சுப்போம். ஏ இருக்கிற வேண்டிய இடத்துல இந்த இத வந்துட்டு இது சீக்வன்ஸ் பண்ணிட்டே வரும்போது அங்க ஏ இருக்கா இல்லையான்னு இதுக்கு தெரியாது. ஓகேவா? ஏ இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா அந்த இடத்துல எனக்கு தெரியல அப்படின்ற அந்த இடத்துல அது என்ன சொல்லும்னா என்னன்னு சொல்லும். என்னன்னா என்னன்னா இட் டசன்ட் நோ வாட் இஸ் தேர், அங்க என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ எப்ப வந்து அது ஜீரோன்னு காட்டும் அப்படின்னா when no control bits are, அங்க கண்ட்ரோல் பிட்ஸே இல்ல அப்படின்னா அது வந்துட்டு ஜீரோன்னு காட்டும். இது வந்து என்னது, கே வந்து இண்டெக்ஸ் சீக்வன்ஸ். இண்டெக்ஸ் சீக்வன்ஸ் என்னன்னா, நான் வந்து ஒரு 10 பேஷண்ட்டை போடுறேன், எந்த பேஷண்ட் சாம்பிள் எதோடதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் வராங்க, ஒருத்தருக்கு டிஎம்டி டிசீஸ் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து டெங்கு இருக்குன்னு வச்சுப்போம். யாருக்கு டெங்கு இருக்குன்னு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இண்டெக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த ஆட் பண்றோம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா இல்லையா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரியுது மேம். யாரு? மேம் தனுஸ்ரீ மேம். தனுஸ்ரீ. மேம் அந்த ஜீரோ அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல மேம், அது எதுக்கு மேம் யூஸ் பண்றாங்க? இப்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்னு ஒண்ணு வச்சிருப்போமா, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் கண்ட்ரோல்னு ஒண்ணு வச்சிருப்போம், சாம்பிள்னு ஒண்ணு வச்சிருப்போம். கரெக்டா? எஸ் மேம். கண்ட்ரோல் வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னா ரெஃபரன்ஸா வச்சுக்குவோம். கரெக்டா? இப்ப நம்மளோட சாம்பிள் ரன் ஆகுறதுல அதுல கண்ட்ரோலோடது எதனா கலந்துருக்கான்னு செக் பண்ணும். இல்லனா ஜீரோன்னு வந்துரும். ஓகே மேம். புரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த லைன்னா என்னன்னு டீடைல்டா பார்த்துட்டோம். ஓகே, இப்ப வந்து நம்ம இந்த லைனோட மீனிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இப்ப இது என்னது, இந்த சீக்வன்ஸ் ஐடென்டிஃபையர், இந்த 0 வரைக்கும் அப்புறம் இந்த ஏடிஜிசி இது எல்லாம் வரைக்கும் என்னது, சீக்வன்ஸ் ஐடென்டிஃபையர் இன்ஃபர்மேஷன். ஒரு சீக்வன்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருது. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனாவது தடவை இதை ரன் பண்றோம், அந்த ஃப்ளோ செல் எந்த ஃப்ளோ செல் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த லேன்ல அது இருக்கு அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த லைன்ல கிடைச்சிருது நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பிளஸ் சைன் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா செப்பரேட்டார்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோரு. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் இந்த இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா ஆஸ்கி கேரக்டர்ஸ், அதாவது இந்த இதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு அதை அசைன் பண்ணும். புரியுதுங்களா கைஸ்? ஒன்னும் இல்ல கைஸ், இப்போ ஒரு லைன் எழுதுறோம், இங்க மேல இருக்கிற பேராகிராஃப்ல அந்த சிஸ்டம் என்னன்னு எழுதி வச்சிருக்கு, அந்த அந்த நம்ம அந்த வெட்லாப் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல ஆன ரன் பத்தி மொத்த இன்ஃபர்மேஷனையும் இங்க எழுதி வைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பிளஸ் சைன் இருக்குல்ல, அது வந்து ஒரு செப்பரேட்டர் மாதிரி, ஒரு ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதோட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருது, இந்த லைனோட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிஞ்சுது. பிளஸ் சைனுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் இருந்துச்சு தெரியுமா, அந்த கலர் சிக்னல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கலர் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணும், ஒரு கோடா மாத்திட்டு வருமா, ஜியா மாத்தும், சியா மாத்தும், டியா மாத்துமா. இந்த லைன்ல வந்து ஃபுல்லா நம்மளுக்கு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு செப்பரேட்டர் கொடுத்து திருப்பி வந்துட்டு இந்த இப்படிலாம் இருக்கா கைஸ், பாக்குறீங்களா?
தெரியுதா ma'am. இல்லையா உங்களுக்கு? தெரியுது So, ma'am. AEலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா ஆஸ்கி கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏக்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுக்கலாம், அதாவது ஏ இடத்துல ஏ தான் இருக்கு, அதாவது 1 2 3 4 5 6 7 செவன்த் பொசிஷன்ல ஏ தான்ப்பா இருக்கு, எவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றீங்க அப்படின்னு பாக்கணும், டெப்த் பாக்கணும். சோ எவ்வளவு குவாலிட்டி இருக்கு அங்க, செவன்த் பொசிஷன்ல ஏ தான் இருக்குன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஸ்கோர் அலாட் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் இந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போலாம். இப்ப இந்த ஃப்ரெட் குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணும்போது. அதாவது குவாலிட்டி ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக எரர் ரேட் வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? குவாலிட்டி இப்ப நான் வந்து 10 தான் குவாலிட்டினா 10% தான் எனக்கு வந்து எரர் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Q10 இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். அப்ப 10% எரர் இருக்கும், 90% அக்யூரசி இருக்கும். ஓகேவா? புரியுதா இல்லையா? இப்ப நம்ம இந்த ஆஸ்கி இப்ப வந்துட்டு ஏ இடத்துல ஏதா இருக்குன்றதுக்கு என்னோட குவாலிட்டி வந்து நான் Q14 சொல்றேன். அப்ப எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் எரர் இருக்கும்? Guys, are you on the call? Guys, Ma'am, 60%. சாரி, எத்தனை பர்சன்டேஜ் எரர் இருக்கும்? இப்ப Q வந்து 14 சொல்லிடுறேன் நான். Q14னா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் எரர் இருக்கும்னு கேட்டேன். 60% error, ma'am. 60% எரர் இருக்குமா? இப்போ Q10னா 10% எரர், கரெக்டா? சோ எத்தனை பர்சன்டேஜ் எரர் இருக்கும்? 0.01% தான் எரர் இருக்கும் எனக்கு. அதாவது நீங்க யூ ஷுட் டிவைட் இட் பை 10. Q10னா யூ ஷுட் டிவைட் பை 10. Q20னா 2 0 போடணும். புரியுதா? Yes, ma'am. புரியுதுங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, சோ இப்ப Q10னாக்கா 1/10, சோ 10% எரர். Q20னா 1/100, அதாவது ஒரு 100. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒண்ணுமே இல்ல, 10 பேஸ் பேர்ஸுக்கு ஒரு எரர் இருக்கான். ஓகேவா? ஆனா Q40னா என்ன, 10,000 பேஸ் பேர்ஸ்க்கு ஒரே ஒரு எரர் தான் வருதுன்னு அர்த்தம். புரியுதா தனுஸ்ரீ? Yes, ma'am. இப்போ என்னோட குவாலிட்டி ஸ்கோர் வந்துட்டு 15 வச்சுக்கலாம். அப்ப எரர் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? எரர் வந்து கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும், ma'am. ஓகே, ஓகே. சோ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். இப்ப இது வந்து நம்ம எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு கிராஃப் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? கியூவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு எரர் வந்து கம்மியாகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? Decrease ஆகும், ma'am. சூப்பர், கரெக்ட். கியூவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எரர் ரேட்ஸ் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ ஃபாஸ்ட் கியூ ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் எண்டாவும் இருக்கலாம், இல்ல பேர்டாவும் இருக்கலாம். ஓகேவா? அது நம்ம சிம்பிளா ஃபாஸ்ட் கியூ ஃபைல வந்து ஃபாஸ்ட் கியூன்ற ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஒருவேளை சிங்கிள் எண்டா இருந்துச்சுன்னா சாம்பிள் ஃபாஸ்ட் கியூன்னு வச்சுக்கலாம். ஆனா இதுவே வந்து 2 பேரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபார்வர்டுக்கு R1ன்னு வச்சுக்குவோம், ரிவர்ஸ்க்கு R2ன்னு வச்சுக்குவோம். அவ்வளவுதான். ரீட் 1 ரீட் 2. புரியுதுங்களா? இப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? இப்ப இதுவே வந்துட்டு ஃபாஸ்ட் கியூ ஃபைல்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் கியூன்னு இன்னொரு ஒரு டேட்டா இருக்கும், ஐ மீன் ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்கு, அதை வச்சு நம்ம அந்த குவாலிட்டி எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து ஃபாஸ்டா ஃபார்மேட். இது வந்து என்னது, இது என்ன சீக்வென்ஸ்? இது என்ன சீக்வென்ஸ்? First one nucleotide gene sequence, ma'am. DNA. Next one இது டிஎன்ஏ சீக்வென்ஸ். கரெக்ட். இப்ப இது என்ன சீக்வென்ஸ்? protein sequence. புரோட்டீன் சீக்வென்ஸ். கூல். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? Fast-ஆ, ma'am. ஃபாஸ்டா ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? அது மேலே இருக்குல்ல ஃபாஸ்ட் கியூ ஃபார்மேட். ஃபாஸ்ட் கியூ ஃபார்மேட் வந்துட்டு ஒரு ஆட் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டம் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு
குவாலிட்டி ஸ்கோர்ஸை வந்துட்டு அது ஆஸ்கி, இதுதான் கைஸ் ஆஸ்கி ஃபார்மேட். ஆஸ்கி ஃபார்மேட்ஸ்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஒரு ரெஃபரன்ஸ் ஜீனோம் இருக்குன்னா நம்ம அதுக்கு ஒரு குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை என்ன பண்ணுவோம், பேம் சாம்னு ஒரு ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். பேம்னா என்ன, சாம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு சீக்வன்ஸ் பண்ணி 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 வைக்கிறேன். இது எல்லாம் குவாலிட்டியா இருக்குல்ல, குவாலிட்டியா இருக்கிற ஃபிராக்மெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா பேம் ஃபார்மேட்னு சொல்றேன். ஓகேங்களா? பேம்னா என்ன, சாம்னா என்ன நம்ம டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல நம்ம கிட்ட ஒரு டிஎன்ஏ சாம்பிள் வருது, அதை நம்ம சீக்வன்ஸ் பண்ணிடுறோம். சீக்வன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஒரு கலர் கலரா வருது. அந்த கலர் கலரா வரதை நம்ம என்ன பண்றோம், லெட்டர் ஃபார்மேட்ஸ்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோமா, அதுதான் ஃபாஸ்டா. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்து அது நல்ல குவாலிட்டியில இருக்கா இல்ல புவர் குவாலிட்டியில இருக்கா இல்ல குட் குவாலிட்டியில இருக்கான்னு செக் பண்றது ஃபாஸ்ட் கியூல வச்சு பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பேம், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சோ நெக்ஸ்ட் வந்து பேம் சாம். சோ இந்த பேம் சாம்ன்றது என்னன்னா, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கல்ல ஒரு டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் இருக்கா, இந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இது வந்துட்டு இங்க வரும், இதுக்கப்புறமா இந்த சீக்வன்ஸ் வரும், இதுக்கப்புறமா இந்த கிரீன் சீக்வன்ஸ் வரும். சோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எங்க வரும்னு சொல்லிட்டு பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சோ வர்ஷான்னு நம்ம பார்த்தோம்ல, வர்ஷாக்குன்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் விக்கு அப்புறம் ஏ வரும், ஏக்கு அப்புறம் ஆர் வரும், அப்புறம் எஸ் வரும், ஹெச் வரும், அப்படி சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் அலைன்மெண்ட். அந்த அலைன் பண்ணி வைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி தான் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், குவாலிட்டியை செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விக்கு அப்புறம் ஏ வரும், ஆர் வரும், எஸ் வரும், ஹெச் வரும், ஏ வரும், அப்படி சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு நோட் புக், ரெஃபரன்ஸ் நோட் புக்கை வச்சு நம்ம ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம்னா அது அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் ஆகுறத நம்ம என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ணுவோம்னா பேம் சாம் ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணுவோம். கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்கிறது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு when you encounter with bamன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்ப வென்னு இருக்கிற இடத்துல இந்த டபிள்யூக்கு பதிலா நான் இந்த இடத்துல யூன்னு டி போட்டுறேன். அப்ப என்ன ஆயிடும், வென்னுக்கு பதிலா இங்க தென்னு ஆயிடும். அப்போ ஒரிஜினல் சீக்வன்ஸை விட இங்க ஏதோ ஒண்ணு மாறி இருக்கா, மாறினதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியன்ட் காலிங் ஃபைல்ஸா மாத்தி வச்சிருப்போம். புரியுதுங்களா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம இதுல ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் விசிஎஃப் ஃபைல்ஸ். புரியுதா? புரியுதா இல்லையா? சோ சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சிருவோம். அதுதான் சாம். அந்த சாம் ஃபைலை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் பேம். ஓகேவா? கிராம்னா என்னன்னா கம்ப்ரஸ்ட் ரெஃபரன்ஸ் ஓரியன்டட் அலைன்மெண்ட் மேப். அதாவது சாம் பேம்ன்றது வந்து ரெஃபரன்ஸே இருக்க தேவையில்லை, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு எது அந்த, அதாவது நம்ம அந்த சாங்கர் சீக்வன்சிங்ல பண்ணுவோம்ல, ரீட் லென்த் பேஸ் பண்ணி அலைன் பண்ணிட்டே வருவோம்ல, அந்த மாதிரி பண்றது சாம் பேம். ஸோ சாம்னா என்னன்னா ஒரிஜினலா நம்ம அலைன் பண்ணி வைக்கிறது. அதையே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கம்மியா இருக்கும்ல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ரஸ் பண்ணி வச்சுப்போம். அது பேரு பேம். கிராம்ன்றது என்னன்னா, நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் சீக்வன்ஸ் மேல வந்து when you encountered with BAM SAM ஃபார்மட்னு இருக்கா, இப்ப இத வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இது கூட அலைன் பண்ணி பாக்குறீங்கல்ல, ரெஃபரன்ஸை வச்சு நம்ம அலைன்மெண்ட் பண்ணோம்னா அது கிராம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? எஸ் மேம். ஓகே, சாம் ஃபைல் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. இது வந்து ஹெட்டர் செக்ஷன். அந்த ஆட், எஸ்கியூ இப்படி எல்லாம் இருக்குல்ல, கான்டிக் ஏ, கான்டிக் பி, கான்டிக் சி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. கான்டிக்ஸ்னா என்னன்னா கைஸ், இது பாத்தீங்கல்ல, இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும், இன்னொரு ரெஃபரன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்லாப் இருக்கும். இப்ப VARSHன்னு இருக்கா வர்ஷா, இப்ப VARன்னு ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கப்புறம் RSHன்னு இருக்கு. இப்ப ஆறும் மேட்ச் ஆகுதா? புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, அதை வர்ஷா விடுங்களேன். இப்ப அலைன்மெண்ட்னு இருக்கா, இங்க அலைன்மெண்ட் இருக்கிற இடத்துல ALIGன்னு ஒரு இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வந்து இங்க இருக்கு, இன்னொரு சீக்வன்ஸ்ல IGN இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ALIGன்னு இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு
இன்னொரு இடத்துல IGN இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ALI எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஐக்கு அப்புறம் G தான் வரும் போல, N தான் வரும் போல அப்படின்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு இங்க யாரு கனெக்டிங் ஃபேக்டரா இருக்காங்கன்னா I கனெக்டிங் ஃபேக்டரா இருக்கா. 2 ஃபிராக்மெண்ட்ஸுக்கு I வந்து ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா அமைதா? புரியுதா இல்லையா கைஸ் உங்களுக்கு? எஸ் மேம் புரியுது. இப்ப ஒரு இடத்துல அலைன் இருக்கு, ஒரு இடத்துல இங்க IGN இருக்குன்னா, அப்ப இது ரெண்டும் இப்போ ஓவர்லாப் ஆகுறதுக்கு யார் காரணம்? I. சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப சாம் ஃபைல் வந்து அலைன் தானே பண்ணும். அலைன் பண்றதுனால இங்க பாத்தீங்கன்னா கான்டிக் A, கான்டிக் B, கான்டிக் Cன்னு இருக்கும். சோ இந்த அலைன் பண்ற இந்த செக்ஷன் வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். இது வந்து இது ஃபுல்லா வந்து ரீடோட இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி இருக்கும். இது எத்தனாவது கான்டிக்? 32வது கான்டிக்னா இது வந்து 32வது ஒரு ஃபிராக்மெண்ட். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? இதுல வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து எது ஸ்ட்ரிங்கு, எது INT இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு நீங்க வந்து இத உங்களோட அந்த எக்ஸசைஸ்ல நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு புரியலன்னா I'll just explain you in detail. ஓகேவா? இப்ப வந்து நம்மளுக்கு இங்க இருக்குல்ல, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து query template நேம். நம்ம எந்த இதுவை வந்துட்டு அதுக்குள்ள போடுறோமோ அந்த டெம்ப்ளேட்டோட நேம் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 256ன்னு இருக்கு. சோ ஒன்னும் ஒரு இது வந்து ரெஃபரன்ஸ் சீக்வன்ஸோட நேம், இது வந்து பிட்வைஸ் பிளாக். சோ இந்த மாதிரி இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு இங்க முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இது ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் we can revise in the next session. Okay? Guys, yes or no? Yes, ma'am. எஸ் மேம். Yes, ma'am. Okay. ஸோ டீட்டெயில்டா சாம் ஃபைல்னா என்னன்னு இருக்கும். நம்ம வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட டாஸ்க் என்னன்னா NMID, NRID இதெல்லாம் நீங்க பாத்துட்டு வர போறீங்க. அதுக்கப்புறமா இந்த சாம் ஃபைல்ல இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு எப்படி ஃபாஸ்ட் கியூ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு வாட்டி இது பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா we can discuss. Okay? Okay, ma'am. Okay, so we will see the Linux comment section. Linux comment line என்ன, RNA-seq நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். பட் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு இதை ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே மேம். Okay. Any doubts? The session ends here. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? நோ மேம். Thank you, Yasmin. Thank you, Monica. Thank you, Arita. Okay, so hi Bhavani. So if there is no queries from the students' end, yes, we can conclude the session. But if they have any query, if you guys have any queries, I think Bhavani, do we provide provide a feedback form or something like that, or feedback form. Yeah. Okay, so நீங்க உங்களுக்கு என்ன queries இருந்துச்சுன்னா, is the session clear? உங்களுக்கு புரியுதா? எஸ், நேத்து செஷன்ல ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்துச்சு, தமிழ்ல வேணும்னு கேட்டீங்க. ஐ திங்க் டுடே we defended it. Today session was in Tamil. So இன்னைக்கு செஷன் புரியுதா? Do you face any difficulties? Yes or no? No. Okay. Then why you guys keeping silent? Questions கேட்டா reply வரதுக்கு லேட் ஆகுது. So how should we take it? புரியலன்னு எடுத்துக்கிறதா, புரிஞ்சதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல உங்களுக்கு question புரியலையா? I think question was asked only in Tamil. புரியுதா புரியலையான்னு தான் கேட்டாங்க. So I think I'm expecting a quick response. Later response ஆனா we doesn't know whether you're attending the session or not. If this consistency exists, we will ask everyone to turn on the camera
answer before it. That's the only choice I have. So better to avoid it. If there is anything asked, please kindly respond. Okay? Is that fine? Yes, ma'am. All right. So, Anupriya, do you want to say them anything regarding the prerequisite for tomorrow? Actually, I think everyone has installed the Linux. So tomorrow we'll be having a brief recollection from whatever we have discussed. இன்னைக்கு RNA seq பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? சில parts like SAM பத்தி நீங்க பார்த்துட்டு வரணும், and we will discuss about that for 5 minutes. அதுக்கப்புறமா we will move to basic of Linux. இன்னைக்கு வந்து நாங்க வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நேத்து எடுத்த செஷன், இன்னைக்கு எடுத்த செஷன், அண்ட் நாளைக்கு நீங்க என்னென்னலாம் படிச்சுட்டு வரணும் பேசிக் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு we will upload it in the drive link. நம்ம வந்து அது வந்து டீட்டெயில்டா இருக்கும். நம்ம RNA seq அனாலிசிஸ்க்கு தேவையான கமெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? பட் நீங்க வந்து ஒரு பிரஷ் அப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஸ்டில் we will have a பேசிக்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம் தான். ஓகேவா? டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளால வந்து இன்டெப்தா லினக்ஸ்குள்ள போக முடியாது. பட் நீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா லினக்ஸ்ல, அதை வந்து we will provide. பட் ஒன் மோர் திங் தட் ஐ ஹாவ் டு ஆட் என்னன்னா, நான் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துடுறேன். அது நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு செஷன் உங்களுக்கு இன்னுமே புரியும். ஓகேவா மேம்? தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. If there are no doubts and suggestions from Yeah. we can conclude. Thank you. It's wind up for the day, and guys, you will be receiving the session recording by tomorrow morning. We have already shared the feedback link in the chat. Please fill it out. Fine. Thank you, Anupriya. Thank you so much for joining today. Thank you.